ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஜஸ் சமையல். இன்றைக்கி சுவையான சிறுகீரை பருப்பு கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கட்டு சிறுகீரை நான் எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிறுகீரை நல்லா என்ன பண்ணுங்கள், இந்த சிறுகீரை ஒரு கட்டு சிறுகீரையை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சிறுகீரையும் பொடிசாக நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு பருப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஒரு கட்டு சிறுகீரைக்கு ஒரு டம்ளர், சின்ன டம்ளரில் பருப்பு சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு பருப்பு போட்டுக்கோங்க. அதில் வெங்காயம் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளி, பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பூண்டு எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற, க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க அந்த சிறுகீரையும் அதுக்கு மேலேயே நம்ம எல்லா கீரையும் எடுத்து வச்சு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டுட்டு குக்கரில் போட்டு நம்ம மூடிடுங்க. மூடிட்டு அதுக்கு மேலே வெயிட்டும் போட்டுருங்க. குக்கருக்கு மேலே வெயிட்டும் போட்டுடலாம். நம்ம போட்டுட்டு இது ஒரு 3 விசில் நம்ம விட்டுக்கலாம். 3 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை இது பண்ணி விட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். நல்லா பருப்பு, கீரை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சரியான அளவுக்கு வெந்திருக்கும். இது இப்போ நம்ம மத்து போட்டு கொஞ்சம் கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டு தாளிக்க முடியாது. அதை மத்து போட்டு கடைஞ்சோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கீரை எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு கொடுத்துரும். நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வானலை வச்சு தேவையான அளவுக்கு நல்லா சூடானோடனே தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கடூழ்த்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகாய் வத்தல், ஒரு 6-7 மிளகாய் வத்தலும் அதில் நல்லா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான். அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதில் கலந்து ஊற்றி விட்டுருங்க. இதை நம்ம தாளித்து ஊற்றினதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வர அளவுக்கு அதை கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுடுங்க. இறக்கி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவையான பருப்பு சிறுகீரை கடையல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு கீரை கடையலுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கருவாடு ரொம்ப சுவையாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வாழை கருவாடு, ஒரு 4 வாழை கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 வாழை கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் உங்களுக்கு இப்போ பார்க்குறீங்க நீங்கள். அதை பார்த்திங்கன்னா இந்த 4 வாழை கருவாடையும் நல்லா ஒரே மாதிரி சைஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு சுட தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அந்த கருவாடில் உப்பு நிறைய இருக்கும். அப்போ நம்ம சுட தண்ணி ஊற்றி கழுவும் போது அது நல்லா சுத்தமாக ஆகிடும். அதனால தான் அந்த சுட தண்ணி ஊற்றி கழுவுறோம். பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 3-4 நிமிஷம் ஊறுனா போதுமானதாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கலர் பார்த்திங்கன்னா எப்படி மாறிடுச்சு பாருங்கள். ஏன்னா அது மண்ணெலாம் இருக்கும். இந்த டைமில் சுடு தண்ணி ஊற்றினோம்னா அந்த கருவாடு நல்லா சுத்தமாக இருக்கும். இப்போ இந்த மேல் தோல் அந்த இதெல்லாம் நல்லா லைட்டாக தேய்ச்சி எடுத்துட்டேன் நான் அந்த சுடு தண்ணியிலேயே. நல்லா அந்த சுடு தண்ணியில் இது பண்ணி கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முறை கழுவுனா போதுமானதாக இருக்கும். அந்த கருவாடை ஒரே தடவை கழுவுனோம்னா அந்த மண்ணும் போகாது, உப்பும் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 4-5 முறை அதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஃபஸ்ட் டைமே இன்னும் வாஷ் பண்ணி முடிக்கல. எல்லாத்தையுமே தேய்ச்சி கழுவி எடுத்துருக்கிறேன். ஒன்று விடாமல் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நான். நீங்களும் அதே மாதிரி கழுவுங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அந்த இது பார்த்திங்கன்னா தண்ணி பாருங்கள் எவ்வளோ கலர் மாறிடுச்சு. ஃபுல்லாகவே அந்த சுடு தண்ணி கலர் எல்லாமே மாறி போயிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு. இப்போ இந்த தண்ணியை ஊற்றி நல்லா இன்னொரு 4-5 தடவை நீங்கள் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா 4-5 முறை வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன். இதில் உப்பு சும்மா கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு நிறைய இருக்கும். அதனால் சும்மா கொஞ்சமாக உப்பு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய உப்புலாம் சேர்த்துக்க வேணாம். நம்ம எல்லா காயெல்லாம் இப்போ இது பண்ணும்போது வறுத்தோம்னா அதுக்கு சேர்க்குற அளவுக்குலாம் உப்பு சேர்க்க வேணாம்.
ஒரு கால்வாசி உப்பு சேர்த்தா போதும். உப்பு சேர்த்துட்டு அந்த மிளகாய்த்தூளில் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூளும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் அதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா இந்த மசாலாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா நம்ம கலந்து வச்சுருக்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அந்த மசாலாவை பார்த்திங்கன்னா இப்போ சரியான பதத்துக்கு மசாலா இருக்குது பாருங்கள். நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து சரியான பதத்தில் இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எல்லா கருவாடையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கருவாடுலேயே நல்லா மசாலாவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து அந்த மசாலாவும் கருவாடும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே எவ்வளோ நல்லா கலந்து அந்த கலரே பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது மாதிரி எல்லா கருவாடையுமே ஒன்று ஒன்றா போட்டு மொத்தமாக போட்டோம்னா எல்லா கருவாடுலேயும் வந்து அந்த மசாலா ஒட்டாது. அதுக்காக தான் ஒன்று ஒன்றா போட்டு கலந்துருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ்வில் நம்ம வானலை வச்சு அதை வானல் சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையவே நம்ம ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயும் கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகாமல் அப்படியே நம்ம கருவாடு சேர்த்தோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கருவாடையும் நல்லா 1 by 1 நம்ம அதில் சேர்த்துக்கலாம். வானலில் அந்த எண்ணெயிலேயே வச்சுக்கோங்க. எல்லா கருவாடையும் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க எல்லா கருவாடையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம சேர்த்துட்ருக்குறோம். நல்லா அந்த கருவாடு எல்லா கருவாடையும் நம்ம அதில் சேர்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் இருக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா வேகுது பாருங்கள். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பு ஸ்டவ்வை சிம்மில் ஸ்டவ்வை வச்சு நல்லா அதை கொஞ்சம் வேக விடலாம். வேக விட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே போட்டது எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு இந்த வெந்த கருவாடெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கூட சாதம், பருப்பு கீரை, அப்புறம் இந்த கருவாடு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்க்யூ வீவர்ஸ்.